பௌர்ணமி என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை. எல்லா நாட்களிலும் வருடத்தின் அனைத்து பௌர்ணமியிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பானது. இருந்தாலும் சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் எல்லா நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் ஓம் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த பிறவியிலும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும். சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பூலோகத்தில் வசிக்கும் ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்ரகுப்தருக்கு உரிய வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுவது வழக்கம். இந்த நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கும் சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கும் முக்தி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அது மட்டுமல்ல, திங்கட்கிழமையில் வருகிறது. இந்த நாளில் கிரிவலம் சென்றால் நினைத்தது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், ஆரோக்கியம் சிறக்கும். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி மே 11 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:01 ஆரம்பித்து மே 12 திங்கட்கிழமை இரவு 10:25 முடிவடைகிறது.